Good morning children. நம்ம அணைவு வேதியியல் பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அணைவு வேதியியல்ல பாகம் 1 2 3 முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாகம் 4 பார்க்க போறோம். அதுல இணைதிறன் பிணைப்பு கொள்கையை பத்தி இந்த பார்ட்ல பார்க்க போறோம். சப்போஸ் பார்ட் 1 2 3 பார்க்காதவங்க அல்ல படிக்காதவங்க ரொம்ப சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கான லிங்க்ஸ் நான் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே போல் இனி வரும் காலங்களில் என்னென்ன வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிறதையும் அல்லது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து உடனே வரும். லீனா யுவராஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இணைதிற பிணைப்பு கொள்கையை முன்மொழிஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தா லீனஸ் பாலிங் அப்படிங்கிறவர். வெர்னரின் கருதுகோள்களில் என்ன சொல்கிறோம்? வெர்னர் என்ன சொல்கிறாருன்னா லூயி அமிலத்திற்கும் லூயி காரத்துக்கும் இடைப்பட்ட பிணைப்பு தான் மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடையான பிணைப்புன்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடைப்பட்ட அந்த பிணைப்பானது முற்றிலும் சகப்பிணைப்பு தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சகப்பிணைப்புன்னு என்ன அர்த்தம்? ரெண்டு தனிமங்களும் இணையக்கூடிய இரண்டு தனிமங்களும் சமமாக எலக்ட்ரான்களை பகிர்ந்துக்கும், அதுதான் பங்கிட்டுக்கும். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் சமமாக பகிரப்படுவதால் உருவாவதா சகப்பிணைப்புன்னு சொல்லியிருப்போம். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சகப்பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பாக இருக்குது. ஈதல் சகப்பிணைப்புன்னு என்ன அர்த்தம்? அந்த இணையக்கூடிய இரண்டு தனிமங்களில் ஒரு தனிமத்திலேருந்து மட்டும் எலக்ட்ரான்கள் இன்னொரு தனிமத்துக்கு பகிரப்படும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஈதல் சகப்பிணைப்பு. இங்கே பார்த்திங்கன்னா மைய உலோக அயனியில் காலியான இனக்கலப்பு ஆர்பிட்டால் இருக்கும். அந்த காலியான இனக்கலப்பு ஆர்பிட்டால்களில் இந்த ஈனிகளினுடைய நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள்லேருந்து எலக்ட்ரான் போய் மேற்பொருந்ததுனால அந்த பிணைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மைய உலோக அயனி காலியான ஆர்பிட்டாலை வச்சுருக்கோம், ஈனிகளில் நமக்கு நிரம்பிய ஆர்பிட்டால் இருக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று மேற்பொருந்துவதால் உருவாகிறதா என்னென்னா இணைதிறன் அதனால் உருவாகிறதா அந்த சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இணைதிற பிணைப்பு கொள்கையின் முக்கிய கருதுகோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈனிக்கும் அந்த மைய உலோக அயனிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு வந்து முற்றிலுமாக சகப்பிணைப்பு தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஈனிக்கும் மைய உலோக அயனிக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பில் ஈனியானது எலக்ட்ரான்களை மைய உலோக அயனிக்கு வழங்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். அதுதான் இங்கே நிக்கல் டெட்ரா கார்போனில் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா கார்போனில் வந்து நிக்கலுக்கு எலக்ட்ரானை கொடுக்குது. அதுதான் அப்படி உருவாகிற சகப்பிணைப்பு தான் நம்ம இங்கே இணைதிற பிணைப்பு கொள்கையில் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போது எலக்ட்ரான்களை வழங்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய ஈனியில் அட்லீஸ்ட் ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரானாவது இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரானாவது இருந்தால் தான், அது நிரம்பி இருந்தால் தான் அது எலக்ட்ரானை வழங்க முடியும். அப்போது அதுக்கு ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரானாவது இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் ஒரு ஜோடி எலக்ட்ரானை இங்கே காமிச்சிருக்கேன். இணைதிற பிணைப்பு கொள்கையில் முதல் பாயிண்ட் என்னென்னா மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடைப்பட்ட பிணைப்பு வந்து சகப்பிணைப்பு. ரெண்டாவதுல அந்த ஈனிகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரான்கள் அட்லீஸ்ட் நிரம்பிய ஆர்பிட்டால்லேருந்து தான் வழங்கப்படும். அப்போ ஈனிகளில் தனித்த ஜோடி எலக்ட்ரான் இருக்கணும்னு சொன்னோம். இப்போது எலக்ட்ரானை வழங்கக்கூடிய அயனி அல்லது அணு ரெடி ஆகிடுச்சு. அப்போ வாங்கிக்கூடிய அணு அல்லது அயனி ரெடி ஆகணும்ல. அப்போது அந்த அணைவு அயனியில் இருக்கக்கூடிய மைய உலோக அயனியில் அந்த ஈனிகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரானை ஏற்கக்கூடிய வகையில் வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கணும். அந்த ஈனி எத்தனை எலக்ட்ரான்களை கொடுக்குதோ அத்தனை, இப்போ 4 ஜோடி எலக்ட்ரான்களை கொடுக்குது அப்படின்னா 4 காலியான ஆர்பிட்டால்கள் இந்த மைய உலோக அயனியில் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் வெற்று ஆர்பிட்டால்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபில்டு ஆர்பிட்டால் இருந்தாலுமே நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் இருந்தாலுமே எத்தனை ஜோடி எலக்ட்ரான்களை ஈனிகள் வழங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெற்று ஆர்பிட்டால்களும் நிச்சயமாக மைய உலோக அயனியில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஈனிகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரான்களை பெற்றுக்க முடியும். வழங்கக்கூடிய எலக்ட்ரான்களை வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு மைய உலோக அயனியில் வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கும். இந்த வெற்று ஆர்பிட்டால்கள்லாம் ஆல்மோஸ்ட் சம ஆற்றல் கொண்டவை, ஒன்றோடொன்று
சம எண்ணிக்கையில் சம ஆற்றல் கொண்டதாக இருக்கும். அந்த ஆர்பிட்டால்கள்லாம் தங்களுக்குள்ள இனக்கலப்பு அடையுது. இனக்கலப்புனா நம்ம போன வருஷமே படிச்சிருப்போம். இனக்கலப்புனா சற்றேறக்கூடிய ஒரே மாதிரி ஆற்றல் இருக்கக்கூடிய அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து சம எண்ணிக்கையிலுடைய சம ஆற்றலுடைய புதிய ஆர்பிட்டால்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் இனக்கலப்பு. ஸோ அப்போ அந்த மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய வெற்று ஆர்பிட்டால்கள் எல்லாம் இனக்கலப்பாதலுக்கு உட்படுது. இனக்கலப்பாதல் நடந்ததுக்கப்புறம் 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இனக்கலப்படைந்த வெற்று ஆர்பிட்டால்கள் ஈனிகளினுடைய நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் இருக்கு இல்லையா, அந்த ஈனிகளினுடைய நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களோட நேர்கோட்டில் மேற்பொருந்தி உலோகத்திற்கும் ஈனிகளுக்கும் இடையே ஒரு ஈதல் சக பிணைப்பு, ஒரு சிக்மா பிணைப்பை உருவாக்கும். இதுதான் 5th பாயிண்ட். மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய வெற்று ஆர்பிட்டால்கள்லாம் இனக்கலப்படைஞ்சிருச்சு. அந்த இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள்லாம் ஈனியில் இருக்கக்கூடிய நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களோட மேற்பொருந்தி நேர்கோட்டில் மேற்பொருந்தி ரெண்டுக்கும் இடையில ஒரு சிக்மா பிணைப்பை உருவாக்கும். இந்த இனக்கலப்படைஞ்ச ஆர்பிட்டால்களுக்கெல்லாம் திசைப்பண்பு இருக்கும். திசைப்பண்புனா என்னென்னா, புறவெளியில் குறித்த திசையை நோக்கி அந்த ஈனிகள் உட்காந்துக்கும் மைய உலோக அயனியை சுற்றி. அந்த வடிவங்கள் பார்த்திங்கன்னா அணைவு அயனிக்கு குறிப்பிட்ட வடிவத்தை தரும். அது என்னவாக இருக்கலாம்னா, நான்முகியாக இருக்கலாம், எண்முகியாக இருக்கலாம், தள சதுரமாக இருக்கலாம், அல்லது முக்கோண இரு பிரமிடாக இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களை கொடுக்கும். இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களுக்கு குறிப்பிட்ட திசை பண்பு இருக்குன்னு சொன்னோம். இப்போ அணைவு என்ன நமக்கு தெரியும். அணைவு என்ன மைய உலோக அயனியை சுற்றி எத்தனை பிணைப்புகள் இருக்கோ அதுதான் அதனுடைய அணைவு எண்ணு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அணைவு எண் 2 அப்படின்னா இனக்கலப்பு SP, ஒரு S ஆர்பிட்டால் ஒரு P ஆர்பிட்டால். அப்போ இனக்கலப்பு 2, இனக்கலப்பு SP அப்படின்னு வரும். அப்போ அதனுடைய வடிவம் நேர்கோடு. அதுக்குரிய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு. அணைவு எண் 3 அப்படின்னா ஒரு S 2 P ஆர்பிட்டால். அப்போ அதனுடைய வடிவம் முக்கோணத்தளம். 4ன்றதுதான் 2 வாய்ப்பு இருக்குது. SP3 இருக்கலாம், DSP2 இருக்கலாம். SP3 இருந்தால் நான்முகி வடிவம், DSP2 இருந்தால் தளசதுரம். இதில் பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்போனில் நிக்கல் டெட்ரா சயனோ நிக்கல் டெட்ரா குளோரோ மூணு மூலக்கூறு இருக்குது. இந்த 3 மூலக்கூறுக்கும் பார்த்திங்கன்னா வடிவங்கள் பார்த்திங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்போனிலுக்கு நான்முகி வடிவம், ஆனால் நிக்கல் டெட்ரா சயனோக்கு தளசதுரம். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனித்து படிக்க வேண்டியிருக்கும். அதே இப்போது 5 அணைவு எண் 5ன்றதா இனக்கலப்பு SP3D. SP3Dயாக இருந்தால் முக்கோண இரு பிரமிடு வடிவம். அணைவு எண் 6 இருந்தால் 2 வாய்ப்பு இருக்குது. D2SP3 அல்லது SP3D2. அதாவது உள்ள இருக்கக்கூடிய D ஆர்பிட்டால் 3D ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டால் D2SP3 வடிவம் வரும். அப்போ எண்முகின்னு வரும். அதுவே 4D ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோன்னா SP3D2 வரும். அப்போ எண்முகி தான். இது பார்த்திங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால், வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்களை எடுத்துக்கிறது. பின்னாடி அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கீழே கொடுத்துருக்க படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். 3D ஆர்பிட்டால், 4S ஆர்பிட்டால், 4P ஆர்பிட்டால். இந்த 3ல் இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டாலோடு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ வரக்கூடியது குறை சுழற்சி அணைவுகள், அதாவது உள் ஆர்பிட்டால் அணைவுகள்னு சொல்லுவோம். இதுவே வெளிக்கூடில் 4S 4P 4D அந்த ஆர்பிட்டால்கள் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ SP3D2 இனக்கலப்புன்னு வரும். இது உயர் சுழற்சி அல்லது வெளி ஆர்பிட்டால் அணைவுகள்னு சொல்லுவோம். அதாவது எண்முகி அணைவுகளில் N-1D ஆர்பிட்டாலை இனக்கலப்பாதலில் ஈடுபட்டணும் அப்படின்னா நமக்கு வர்றது உள் ஆர்பிட்டால் அணைவு அல்லது குறை சுழற்சி அணைவுன்னு சொல்லுவோம். அதுவே ND ஆர்பிட்டால், அதாவது 4S 4P 4D 4மே 4 4 4. அப்போ N ஆர்பிட்டால் ND ஆர்பிட்டால் எடுத்திருந்தோன்னா அதுக்கு வர்றது வெளி ஆர்பிட்டால் அணைவுகள் அல்லது உயர் சுழற்சி அணைவுகள்னு சொல்லலாம். இப்போ இனக்கலப்பாதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனக்கலப்பாதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அணைவு சேர்மத்தில் இருக்கக்கூடிய மைய உலோக அயனியில் தனித்த ஒற்றை எலக்ட்ரான்கள், அதாவது இணையாகாத எலக்ட்ரான்கள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்க மாதிரி இணையாகாத எலக்ட்ரான்கள் 1வது இருந்துச்சுன்னா அந்த அணைவு பாராகாந்தத்தன்மை வாய்ந்தது. அதே 2வது படத்தில் பாருங்கள், எலக்ட்ரான் இரட்டைகளாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா எலக்ட்ரான்களும் எலக்ட்ரான் இரட்டைகளாக இருந்துச்சுன்னா அந்த அணைவு சேர்மம் டயாகாந்தத்தன்மை பெற்றிருக்கும். பாராகாந்தத்தன்மை கொண்டு இருந்ததுன்னா அதுக்கு காந்த திருப்புத்திறன் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா μs = √√m
n into n plus 2 போர் மேக்னட்டான். இதில் nங்கிறது தனித்த ஒற்றை எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை. ஈனிகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்னன்னு சொல்லலாம்னா வலிமை மிகுந்த ஈனிகள், அதாவது வலிமை புல ஈனிகள், வலிமை குறைந்த ஈனிகள்னு சொல்லலாம். எந்தெந்த ஈனிகள் அந்த அணைவு சேர்மத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இணை செய்யுதோ, ஒற்றை எலக்ட்ரான் இருக்கிறத தள்ளி விட்டு எலக்ட்ரான்களை இணையாக்கும், அந்த மாதிரி ஈனிகளுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வலிமை புல ஈனிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு, சயனோ, எத்திலின் டயமீன், அமோனியா இதெல்லாம் என்னென்னு சொல்லணும்னா வலிமை புல ஈனிகள்னு சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்தாச்சு. இப்போது இனக்கலப்படைந்த உலோக ஆர்பிட்டாலும் ஈனிகளினுடைய ஆர்பிட்டால்களும் மேற்பொருந்துறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ மேற்பொருந்துவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பிணைப்பு ரொம்ப வலுவாக இருக்கும். சப்போஸ் மேற்பொருந்தல் கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிணைப்பு வந்து அவ்வளவு வலிமையான பிணைப்பாக இருக்காது. இணைதிறன் பிணைப்பு கொள்கையில் 10 பாயிண்ட் பார்த்தோம். அதனுடைய பயன்கள் என்ன, அந்த 10 பாயிண்ட் படித்ததனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 2 அணைவினுடைய வடிவம், இனக்கலப்பு, காந்த பண்பு, இதை வந்து ரெண்டுலேயும் ஒப்பிடணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்போனில், நிக்கல் டெட்ரா சயனோ அங்கே சொல்லும் போதே சொன்னேன். அதே போல் Fe(CN63-, COF63-), இந்த ரெண்டினுடைய வடிவம், இனக்கலப்பு, காந்த பண்பு, இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் பார்க்கலாம். நிக்கல் டெட்ரா கார்போனில் இந்த அணைவு சேர்மத்தினுடைய இனக்கலப்பு என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அது எந்த மாதிரியான பாராகாந்தத்தன்மை வாய்ந்ததா அல்லது டயாகாந்தத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நிக்கல் டெட்ரா கார்போனில் எது ஈனி? எஸ், சிஓங்கிறது ஈனி. எத்தனை சிஓ இருக்குது? 4. எது மைய உலோக அயனி? நிக்கல். இங்கே சிஓங்கிறது நடுநிலை ஈனி, அது நமக்கு தெரியும். அப்போது அதனுடைய மின்சுமை 0. அப்போ நிக்கலும் இங்கே எந்த ஆக்சிஜனேட்டர் நிலையில் இருக்குன்னா 0 ஆக்சிஜனேட்டர் நிலையில் இருக்குது. ஃபைன். நிக்கலினுடைய அணு எண் என்னென்னா 28. அப்போ நிக்கலினுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்னவாக இருக்கும்? 3d8 4s2. இப்போ வெளிக்கூட்டு அமைப்பை இப்போ பிக்டோரியலாக சொல்லணும்னா என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, 3Dயில் 8 எலக்ட்ரான் 1 2 3 4 5 5க்கு அப்புறம் 6 7 8 வந்து பேர் ஆயிடுச்சு. 4sல 2 எலக்ட்ரான் இருக்குது. ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குறைப்புல ஈனிகள், வலிமை புல ஈனிகள்னு 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு. இந்த சிஓங்கிறது என்ன மாதிரி ஈனி அப்படின்னு பார்த்திங்கன்னா வலிமை புல ஈனி. அப்போ என்ன பண்ணுது இந்த சிஓங்கிறது, இந்த 4s எலக்ட்ரானை கொண்டு போய் தள்ளி 3D ஆர்பிட்டாலில் இணை செய்ய வைக்குது. அப்போ இணை செய்ய வைக்கும்போது என்ன ஆகிடுதுன்னு பாருங்கள், ஈனி முன்னிலையில் அந்த உலோக அயனினுடைய வெளிக்கூட்டு அமைப்பு என்ன ஆகிடுது, அந்த 2 4s எலக்ட்ரானுமே 3D ஆர்பிட்டாலுக்குள்ளே வந்துடுது. அப்போ 4s ஆர்பிட்டாலும் 4p ஆர்பிட்டாலும் என்ன ஆகிடுச்சு? ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ எத்தனை கார்போனல் இருக்குது? 4 கார்போனல். அப்போ எத்தனை வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கணும்? நிக்கலில் 4 வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1s 3p. அப்போ மொத்தமாக எத்தனை வெற்று ஆர்பிட்டால்கள் வந்துருச்சு? 4 வெற்று ஆர்பிட்டால்கள். ஸோ 1s 3p அப்படின்னா அதனுடைய இனக்கலப்பு என்னவாக இருக்குன்னா sp3 இனக்கலப்பு. அப்போ அதனுடைய அணைவு என்னென்னா 4. அணைவு எண் 4ன்னு சொல்லியாச்சு. ரைட். அப்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 வெற்று ஆர்பிட்டால்களில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஈனிகள் கொடுக்கக்கூடிய 4 ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து இனக்கலப்பாதலில் மேற்பொருந்துவதால் 4 சிக்மா பிணைப்புகள் உருவாகும். இங்கே இனக்கலப்பு என்னவாக இருந்தது? sp3. sp3 இனக்கலப்புனா என்ன வடிவம் சொன்னோம்? நான்முகி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரான்களுமே ஜோடி எலக்ட்ரான்களாக தான் இருந்தது, எந்த ஒற்றை எலக்ட்ரான்களுமே இல்லை. அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் 0. அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பாராகாந்தத்தன்மையா டயாகாந்தத்தன்மையா? எஸ், டயாகாந்தத்தன்மை. அப்போ காந்த திருப்புத்திறன் மதிப்பு என்னவாக இருக்கும்? n = 0 அப்படிங்கிறதால மியூஎஸ் வேல்யூ 0வாக தான் இருக்கும். நிக்கல் டெட்ரா கார்போனில் நான்முகி வடிவம் இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். நிக்கல் டெட்ரா கார்போனில் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா sp3 இனக்கலப்பு. அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா என்ன வடிவமாக இருந்ததுன்னா நான்முகி வடிவமாக இருந்தது.
இப்போ நிக்கல் டெட்ராசயனோ பார்க்க போகிறோம். இதுலேயுமே நிக்கலோட 4 சயனைடு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இதுவுமே நான்முகி வடிவமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நான்முகி வடிவமாக தான் இருக்கா, அதே போல் டயாகாந்தத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டையும் ஒப்பிடு, 2 அணைவையும் கொடுத்து 2னுடைய வடிவத்தையும் அதனுடைய காந்த பண்பையும் ஒப்பிடுன்னு கேட்கலாம். ரைட். நிக்கல் இதுலேயும் என்ன ஆகுச்சுன்னா நிக்கல் டெட்ராசயனோ, இதுலேயும் அணு எண் மாறாது, 28 தான். அப்போ நிக்கல் அணுவாக இருக்கும்பொழுது என்ன இருக்கும்னா 3d8 4s2 அப்படிங்கிற எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ராசயனோ 2-, அப்போது சயனைடுக்கு -4, அப்போ x - 4 = -2. அப்போ நிக்கலுக்கு என்ன மின்சுமை இருக்குன்னா +2. நிக்கலுடைய ஆக்சிஜனேட்டரில் +2. அப்போ அந்த 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போது அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னென்னா 3d8 4s0. ரைட். இப்போ ஏற்கனவே 3d8ல் 8 எலக்ட்ரான் போட்டாச்சு, 4sம் 0, 4pயும் 0. ரைட். இப்போது அங்கே வரக்கூடிய ஈனி எந்த மாதிரியா ஈனி, குறைப்புல ஈனியா வலிமை புல ஈனியான்னு பார்த்தா சயனோ. சயனோங்கிறது என்ன, வலிமையான ஈனி. அப்போ என்ன பண்ணும், அந்த ஒற்றை எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒற்றை எலக்ட்ரானை இணை செய்ய வைக்குது. அப்போ இணை செய்ய வைக்கும் பொழுது என்ன ஆகிடுது, அந்த கடைசி ஆர்பிட்டால் இருந்த ஒரு எலக்ட்ரான் முன்னாடி ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 5 ஆர்பிட்டால்கள் வெற்றாக இருக்குது. ஆனால் நமக்கு எத்தனை ஆர்பிட்டால்கள் வெற்று ஆர்பிட்டால்கள் போகிறோம், 4 போகிறோம். அப்போது முதல் 4 ஆர்பிட்டால்கள் எடுத்தோம்னா முதல் ஆர்பிட்டால் எது எடுத்துக்கலாம், டி. 3Dயில் ஒரு ஆர்பிட்டால், ஒரு S, ஒரு 2p. அப்போ என்ன வரும், DsP2. அப்போ 4 ஈனிகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வேணும்னா 4 வெற்று ஆர்பிட்டால்கள் போதும். அப்போ D2 இனக்கலப்பு, DsP2 இனக்கலப்பு வந்துச்சுன்னா அப்போது அதனுடைய வடிவம் என்னவா இருக்கும், DsP2 என்ன வடிவமாக இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தள சதுரம். வெரி குட். இதில் இனக்கலப்புன்னு பார்த்தீங்கன்னா DsP2ன்னு சொல்லிட்டோம். அப்போ DsP2ன்னா அதனுடைய வடிவம் என்ன, தள சதுரமாக இருக்கும். இதில் தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கான்னா இல்லை, எல்லாமே இணையாக தான் இருக்குது. அப்போ n மதிப்பு 0. n மதிப்பு 0வாக இருந்ததுன்னா டயாகாந்தத்தன்மை. டயாகாந்தத்தன்மை அப்படிங்கிறப்போ அதனுடைய தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால காந்த திருப்புற மதிப்பு என்னவாக இருக்கும்னா n மதிப்பு 0. அப்போ μs மதிப்பு என்னவாக இருக்கும்னா 0 இருக்கும். அப்போ நிக்கல் டெட்ராசயனோனுடைய தளசதுர அமைப்பு இங்கே கொடுத்துருக்கு. Nickel tetracarbonyl and nickel tetracyano are actually having coordination number 4. Now let us see a complex with coordination number 6. For example, FeCN6 3-. What is the atomic number of iron? It is 26. So the electronic configuration will be 3d6 4s2. In FeCN6 3-, the oxidation state of Fe is +3. So Fe becomes Fe3+. Now 2 electrons from s orbital goes out and 1 electron from d orbital goes out. So you have 3d5, perfect half filled configuration. Now outer orbital metal atom or ion will have all the 5 electrons singly occupied in 3d orbital. 4s and 4p are vacant. Which is the ligand? Cn-. What type of ligand it is? It is a strong field ligand. What does it do? It causes pairing of electrons, either 3d orbital electrons or 4s electrons. Here only 3d electrons are there, so it starts pairing the electrons. What will happen? Outer electron, the last 2 electron goes to the first 2 orbital, and so you will have only one single electron left in 3d orbital. How many vacant orbitals are required? The coordination number is 6, so we need 6 vacant orbital. So you have already d orbital 2 vacancy, 1 s orbital, 3 p orbital. Totally 6 orbitals are available. So you will have d2 sp3 hybridization with the coordination number 6. These hybridized orbital of the metal atom will form complex with the ligand orbital. What is the hybridization? d2 sp3. If hybridization is d2 sp3, what is the geometry? Yes, it is octahedral. You know that d2 orbital is involved, that is d2 sp3. n-1 d orbital is involved in hybridization. If n-1 d orbital is involved in hybridization, then it forms inner orbital complex or spin pair complex. Here we have in FeCN6 4- complex, sorry, FeCN6 3- complex, we have
inner orbital complex. How many unpaired electrons are present? There is only one unpaired electron, so it is paramagnetic. How will you calculate magnetic moment? Mu s is equal to square root of n into n plus 2 Bohr magneton. If n is equal to 1, then mu s will be equal to square root of 1 into 1 plus 2 Bohr magneton, which is equal to 1.732 Bohr magneton. Same way, let us find out the hybridization and geometry in the case of COF6 3- complex, which is the central metal atom CO. What is the oxidation state of CO? If F6 is there, -6, x minus 6 is -3, so CO will be +3 oxidation state. What is the atomic number of cobalt? It is 27. If it is 27, that electronic configuration will be 3d7 4s2. In CO3 plus oxidation state, 2 electrons from 4s orbital leaves and 1 electron from 3d orbital goes. You will have 3d6 4s0 as the electronic configuration. Now the orbitals will have electrons filled. 3d orbitals will have 6 electrons, 4s is vacant, 4p is vacant. How many vacant orbital we need? We need 6 vacant orbital. Okay. What is the type of F minus? F minus is a weak field ligand, and hence it will not allow the electrons to get paired. So all the 3d electrons will be as it is. How many orbitals we need? We need 6 orbitals. But how many orbitals are present? Only 4 are there. So what do the atom does? It takes the electron from 4d. It takes the orbital from 4d. That means 4s, 4p and 4d orbitals are involved. You will have 1 s orbital, 3 p orbital and 2 d orbital involved. You will have sp3d2 hybridization with the coordination number 6. So these 6 orbitals will undergo complex formation with the ligand filled orbital. Here the geometry will be as usual sp3d2, so octahedral. Now nth shell, nd orbital is involved. If nd orbital is involved, it will form outer orbital complex or spin free complex. Okay. How many number of unpaired electrons are present? There are 4 unpaired electrons, and so it is paramagnetic. If there are 4 unpaired electrons, the magnetic moment will be square root of 4 into 4 plus 2 Bohr magneton, which will be equal to 4.899 bm. The shape is given here. Here you must see, they'll give you the magnetic moment value. They may give you 4 point something, 3 point something, 2 point something. They'll ask you number of unpaired electrons. You can take from the first decimal. That is, if they give you 3 point some value, you can give the n value as 3. If 2 is 2 point something is given, then we can write n value as 2. Okay. இந்த இணைதிறன் பிணைப்பு கொள்கையினுடைய வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் அணைவு சேர்மங்களுடைய நிறங்களை பற்றி இந்த கொள்கை எந்த விளக்கமும் கொடுக்கல. அதே போல் காந்த திருப்புத்திறன் மதிப்புகளை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கிச்சு. ஆனால் காந்த திருப்புத்திறனுடைய பிற கூறுகள், அதாவது சுழற்சியினால் வரக்கூடிய காந்த திருப்புத்திறன் மட்டுமே இது கணக்கில் எடுத்துக்கிச்சே ஒழிய, மேல் பக்கம் போனால் +½ கீழே வந்தால் -½ இந்த மாதிரி மட்டும் மதிப்பு எடுத்துக்கிச்சே ஒழிய, அதனுடைய காந்த திருப்புத்திறன் மதிப்பினுடைய பிற கூறுகளை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்லலை. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு சில சேர்மங்கள், ஒரு சில அணைவுகள்லாம் உள்ள ஆர்பிட்டால் அணைவாக இருக்குது, ஒரு சில ஆர்பிட்டால்கள்லாம் வெளியே ஆர்பிட்டால் அணைவுகளாக இருக்குது. இந்த மாதிரி மாறுபட்ட அணைவுகள் ஏன் உருவாகுது, எந்த சேர்மங்கள் இது உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றினா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6 4- பார்த்திங்கன்னா டயாகாந்தத்தன்மை, அதே போல் அது குறை சுழற்சி அணைவு. அதுவே FeF6 4- பார்த்திங்கன்னா பாராகாந்தத்தன்மை, அதே போல் உயர் சுழற்சி அணைவு. இந்த மாதிரி ஒரு சில அணைவுகள் ஏன் இப்படி இருக்குது, இன்னொரு சில அணைவுகள் இன்னொரு மாதிரி ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. எப்பவும் போல் அலகு தேர்வு 4 மறக்காமல் எழுதிருங்க. ஒரு 40 மார்க்குக்குரிய கேள்விகள். ஸோ கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அலகு தேர்வு 4னுடைய கண்டினியூவேஷன் தான். மொத்தம் 9 கேள்விகள். ஸோ 40 மார்க்குக்கு மறக்காமல் எல்லா கேள்விகளையும் அட்டன் பண்ண பாருங்கள். ஆன்சர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த கொஷனுக்கு ஆன்சரை டீல் பண்ணி கொடுக்குறேன்.
So your video part 5 of coordination compounds will reach you soon. Finish this. Like, share and subscribe for next video. Thank you. இணைதிறன் பிணைப்பு கொள்கை நல்லா தரவாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் படிகப்புல கொள்கை, அதாவது இது வினைதிறன் பிணைப்பு கொள்கையுடைய அனைத்து டிஸ்அட்வான்டேஜஸையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய படிகப்புல கொள்கையோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் பாகம் 5. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.